அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எவ்வித இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக இன்று அந்த 3 வழக்கினும் எந்தவித முகாந்திரமும் இந்த வழக்கில் இல்லை என்று சொல்லி தள்ளுபடி செய்ததோடு மீட்டிங் நடைபெறும் என்று நீதியரசர் அந்த உத்தரவிட்டுள்ளார். மேலும் 23வது உரிமையியல் நீதிமன்றத்தில் திரு பாலகிருஷ்ணன் என்பவர் இடைக்கால தடை மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கும் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால் அதிமுக சார்பில் நாளை நடைபெறவிருக்கும் செயற்குழு பொதுக்குழுவிற்கு எந்தவித தடையும் இல்லை என்பதை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்து உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் தர்மம் வென்றுள்ளதாக இபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று குறிப்பிட்டார்கள். இப்போது தர்மம் வென்றிருக்கிறது. ஆகவே தர்மம் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்குமே பொதுக்குழுவுக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது. ஆகவே பொதுக்குழுவில் அனைத்து முடிவுகளும் சிறப்பான முறையிலே நிறைவேற்றப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் அம்மாவிற்கு பிறகு மீண்டும் நம்முடைய இயக்கம் எதிர்காலத்தில் வருகின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என்பதுதான் தீர்ப்பின் எடுத்துக்காட்டு.